ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் 2013 கேட்ட ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எகைன் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது இல்லையா? ஸோ அது வந்து லாஸ்ட்டாக 2013 கேட்ட கொஸ்டின். ஸோ நிறைய பேர் வந்து இதோட அனாலிசிஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இதுக்கான தமிழ் 2 பார்ட் அப்டேட் பண்ணியாச்சு. 100 கொஸ்டின் அப்டேட் பண்ணியாச்சு. எகைன் வந்து ஒரு ஜிகே பார்ட்டும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட்டு ஃபைனல். ஓகேங்களா? ஸோ வந்து ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மஸ்ட்டாக போய் பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா புயலோட கண். ஓகேங்களா? புயலின் கண். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சரியான வாக்கியம் வந்து எதுனா அந்தமான் தீவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் உள்ள கடல் அந்தமான் கடல். அதாச்சும் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா சரியான விடையை தேர்ந்தெடு. பொருளாதார வளர்ச்சி நிலைக்கு முன்னேற 5 வகையான கட்டங்களை விளக்கியுள்ளவர் வந்து யாருன்னா ரோஸ்டோன்றவங்க தான். ஆப்ஷன் சி. ஸோ 154 ஹிந்தி மொழி மூலம் அனைவரும் ஒருவரே என்ற உணர்வை ஏற்படுத்திய சமூக சீர்திருத்தவாதி வந்து யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் வந்து அனைவரும் ஒருவரேன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த இதழ்கள் அதன் ஆசிரியரோடு சரியாக பொருந்தவில்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சந்தியா பரிந்திரா கோஷ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அது வந்து பொருந்தலை. ஸோ அடுத்து பார்த்தோன்னா 156க்கான கொஸ்டின். நான் ஒரு இந்திய டமாரம் என்று கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட். ஆப்ஷன் சி. நான் ஒரு இந்திய டமாரம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அந்த நேரத்துக்கு பார்த்தோன்னா 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வல்லபாய் படேல் தான் வந்து தலைமை தாங்கினாங்க. ஓகேங்களா? அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு 1931 கராச்சி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா கீழ்கண்ட ஒன்றில் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபை அமைக்க திட்டம். ஓகேங்களா? ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரை வந்து எதுக்குன்னா அரசியல் நிர்ணய சபை அமைக்க திட்டம். அந்த அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்கள் ரத்தத்தை கொடுங்கள் நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ். ஸோ யார் சொல்லியிருக்காங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ வந்து பாலகங்காதர திலகர் எழுதிய கேசரி பத்திரிகை. ஸோ அது ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அதாச்சும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக, தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து இந்த பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா தாஸ்கண்ட் அமைதி மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 1966 தான் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ தாஸ்கண்ட் அமைதி மாநாடு ஜனவரி 1966. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா காமராஜரின் பிரபலமான கொள்கை வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜரோட பிரபலமான கொள்கை வந்து எதுன்னா கே திட்டம். ஓகேங்களா? ஸோ கே திட்டம், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 163. ஸோ கூற்று அண்ட் காரணம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஸோ நீங்கள் படித்து பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 164க்கான கொஸ்டின் பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ சேம் வந்து 165க்கான கொஸ்டினும் வந்து பொறுத்துக. ஸோ சேம் வந்து 165க்கான கொஸ்டினும் வந்து பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டினும் வந்து பொறுத்துங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இயரை வச்சு கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அது. ஸோ தென் அடுத்து பார்த்தோன்னா 167க்கான கொஸ்டின். மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் என கருதப்படும் விதி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 32. ஓகேங்களா? விதி வந்து 32. மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 168க்கான கொஸ்டின்ஸ் பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்தியன் பார்ட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 169. ஸோ 169க்கான கொஸ்டின்ஸ் வந்து
கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் சொல்லிட்டு ஸோ ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 வந்து தவறு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வைஸ் பார்த்தோன்னா பி. ஓகேங்களா. மாநில நிர்வாகத்தின் நிர்வாக தலைவராக ஆளுநர் உள்ளார். ஸோ இது வந்து தவறு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னா 1, 2, 3 மூணுமே கரெக்டு. ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ 171க்கான கொஸ்டின்ஸ் வந்து பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ எல்லா ஆக்டும் எல்லா விதியும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 172. ஸோ இதுவும் வந்து பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. 172க்கான ஆன்சர். தென் 173. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வருவனவற்றுள் பொருந்தாததை சுட்டி காட்டுகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்திய தொழில் நிதி கழகம். ஓகேங்களா. ஸோ IFCI இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொருந்தாதது. அந்த அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 174. இதுவும் வந்து கூற்று அண்ட் காரணம் அது ரிலேட்டடாக கேட்டது தான். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஏ மற்றும் ஆர் சரி. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா புவிசார் குறியீடு சட்டம் மூலம் தமிழகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட முதல் பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சேலம் சுங்குடி சேலை. ஓகேங்களா. புவிசார் குறியீட்டு மூலியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தது பதிவிட்டது வந்து எதுன்னு பார்த்தோன்னா சேலம் சுங்குடி சேலை. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா சரியான விடையை தேர்ந்தெடு. பிறப்பு விதத்துக்கும் இறப்பு விதத்துக்கும் உள்ள உறவை விளக்கும் கோட்பாடு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு. மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு வந்து எதுக்கு உதவுதுன்னா பிறப்பு விதத்திற்கும் இறப்பு விதத்திற்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 177. ஸோ பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தவில்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பேராசிரியர் PC மகளராபிஸ் 3வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பொருந்தலை. ஸோ இது தப்பு. ஓகேங்களா. ஸோ தென் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா செலவிட தகுதியான தனி மனித வருமானம் ஈக்குவல் தனி மனித வருமானம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா பர்சனல் டேக்ஸ் தனி வரி. தனி மனித வருமானம் ஈக்குவல் டு தனி மனித வருமானம் மைனஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வரி. ஓகேங்களா. அந்த அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா தற்போதைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் வந்து கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் வந்து யாருன்னா அந்த டைமில் 2013 வந்து திரு டி சுப்பாராவ்ன்றவங்க தான் வந்து இருந்தாங்க. ஸோ தென் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து மேத்தமேட்டிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. தென் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகள் வந்து இதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1, 3, 4 2 தவிர வந்து 3மே வந்து இந்திய பொருளாதாரத்தோட அடிப்படை தான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ தென் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து டாபிக் வைஸ் 1 by 1 பார்ப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து கிளியராக நம்ம மேத்தமேட்டிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.